வணக்கம். மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இறுதியாண்டு மாணவ மாணவியர்கள் தூள் கிளப்பிய கிராமிய விருந்து விழா. இக்கல்லூரி சார்பில் நடைபெற்ற கிராமிய விருந்து விழாவில் நாவிற்கும் மனதிற்கும் சுண்டி இழுக்கும் வகையில் சுட சுட கிராமிய விருந்து படையல் படைப்பு தனி சுவையை ஏற்படுத்தியது. மேலும் இச்சிறப்பு வாய்ந்த கிராமிய விருந்து விழாவில் அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நிர்வாகம் இறுதியாண்டு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் மலேசியா, மொரீஷியஸ் நாடுகளில் பயிற்சி அளிக்கப்படும் என்று கூறியது மாணவ மாணவிகளுக்கு மகிழ்ச்சியையும் எழுச்சியையும் அளித்துள்ளது. கோவை மாவட்டம் கோவை தடாகம் சாலை அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் இறுதியாண்டு மாணவர்கள் சார்பில் கிராமிய விருந்து விழா நடைபெற்றது. இச்சிறப்பு வாய்ந்த கிராமிய விருந்து விழாவானது KNG புதூர் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. மேலும் அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சார்பாக நடைபெற்ற கிராமிய விருந்து நிகழ்ச்சி கல்லூரியின் தலைமை நிர்வாக அதிகாரி சுரேஷ்குமார், துணை முதல்வர் செஃப் சத்யானந்தன், தலைமை அலுவலக நிர்வாக அதிகாரி புவனேஸ்வரி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. மேலும் கிராமிய விருந்து விழாவில் தலைமை செஃப் கியாஸ் கிச்சன் மால்குடி கவிதா, ரேடிசன் ப்ளூ நட்சத்திர விடுதியின் தலைமை செஃப் மணிகண்டன், IDC தலைமை செஃப் MS கபில், ஸ்டாண்ட் அப் நகைச்சுவை நடிகர் நேசன் டேவிட் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி 3ஆம் ஆண்டு மாணவ மாணவியர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி சிறப்பித்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் 3ஆம் ஆண்டு மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பின்னர் மாணவ மாணவியர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கிராமிய விருந்து என்னும் இந்திய பாரம்பரிய கிராமப்புற உணவுகளான பானகம், முடக்கத்தான் கீரை சூப், கோபி 65, கோவை வெள்ளை பிரியாணி, வெள்ளை சாதம், திண்டுக்கல் பிரியாணி, மதுரை கறிதோசை, கம்புக்கோம் முக்கதா, கத்தரிக்காய் கொல்து, நாட்டுக்கோழி சிந்தாமணி, அக்காரவடில், ரைத்தா, தயிர், வெற்றிலை பாயசம், சித்தரத்தை பால் மற்றும் தக்காளி ரசம் உள்ளிட்ட 16 வகையான உணவுகளை சமைத்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வழங்கினார்கள். இதுகுறித்து தலைமை நிர்வாக அதிகாரி சுரேஷ்குமார் கூறுகையில், இறுதியாண்டு பயிலும் மாணவர்களுக்கு 6 மாத கால பயிற்சிக்கு மலேசியா, மொரீஷியஸ் போன்ற வெளிநாடுகளுக்கும் மற்றும் வட இந்திய மாநிலங்களுக்கும் மாணவர்கள் செல்கின்றனர். எனவே அவர்களுக்கு நிர்வாகம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். இந்நிகழ்ச்சியில் மாணவ மாணவியர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் கோவையிலிருந்து செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ்.
மால்குடி கவிதா மேடம் அவர்களையும், மிஸ்டர் செஃப் கபில் அவர்களையும், செஃப் மணிகண்டன் அவர்களையும் மற்றும் என்னோட அசட்ஸ் பார்வதி அண்ட் சரத் அவர்களையும், இங்க இருக்கக்கூடிய அனைத்து ஸ்டாஃப், என்னோட பில்லர்ஸ் அவர்களையும், வருங்காலத்திற்குரிய அசட்ஸ் மூன்றாம் வருட மாணவர்கள் எல் பேட்ச் மற்றும் எம் பேட்ச் என் பேட்ச் மாணவர்களையும், பெற்றோர்களையும், என் தாய் அவர்களையும் வருகிறவர்களே என்று வரவேற்கிறேன். மேலும் இவ்வளவு மாணவர்களுக்கும் சிறப்பாக வேலை வாய்ப்புகளையும் ட்ரைனிங்கும் தவறாமல் கண்ணும் கருத்துமாக வழங்கிக் கொண்டிருக்கும் நிர்வாக அதிகாரி புவனேஸ்வரி மேம் அவர்களையும் வருபவர் என்று வரவேற்கிறேன். செஃப் மால்குடி கவிதா மேம் பத்தி சொல்லணும் அப்படின்னா, நான் சின்ன வயசுல இருக்கும் போதே அவங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது செஃப் அப்படின்னா நம்ம ஃபாரின்ல இருக்க செஃப் பத்தி மட்டும் தான் பார்த்திருக்கோம். அந்த பீரியட்ல தமிழ்நாட்டுல ஒரு சிங்கம் அப்படின்னா மால்குடி கவிதா மேம். அதாவது பெண்மையின் சிகரம். அதாவது இந்த இண்டஸ்ட்ரிக்கு லேடிஸ் வர தயங்கின டயத்துல அவங்களை பத்தி சொல்லணும்னா நிறைய வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர், நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ். இப்ப நான் லிஸ்ட் படிக்கணும்னாவே ஒரு நாள் ஆயிடும்னு நினைக்கிறேன். யூடியூப்ல போய் மறக்காம பாருங்க. இதுக்கு அப்புறமாவது நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இங்க வந்திருக்காங்க. சோ அவங்க எல்லாம் உங்களுக்கு மோட்டிவேஷன். இங்க இருக்க ஒவ்வொரு சீஃப் கெஸ்டும் இந்த ஸ்டேஜ்ல உட்கார்ந்துருக்க ஒவ்வொருத்தருமே சாதனை பண்ணதுனால மட்டும்தான் இங்க வந்திருக்க முடியும். ஆனா அவங்களுக்கு ஒரு காலத்துல உங்களை மாதிரி இதே சீட்ல உட்கார்ந்து இருந்தாங்களா? எப்படி அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியுது அப்படின்னா அவங்களுடைய டெடிகேஷன், இன்வால்வ்மெண்ட், கான்பிடன்ட், செல்ஃப் கான்பிடன்ட், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, இதுதான் அவங்க மேல கொண்டு வந்திருக்கு. வேற எங்கேயுமே கிடையாது. நம்ம கண்ணு முன்னாடி ரோல் மாடல்ஸ் இருக்காங்க. அப்ப நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா இவங்களை பார்த்து நீங்க வளர்ந்தீங்கன்னாவே போதும். அமிர்தா வந்து ஒவ்வொரு டைமும் ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். மெயினா வந்து அமிர்தா ஸ்டார்ட் பண்ணும்போது 2010ல ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறதுக்கே எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப எனக்கு ஞாபகம் இருக்கு, தினமலர் ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு, சார் தமிழ்நாட்டுல ஹோட்டல் மேனேஜ்மெண்டே வந்து சரண்டர் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க தைரியமா ஆரம்பிக்கிறீங்களே சார்? எனக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு, ஒரு யூனிக்னஸ் இருக்கு. அமிர்தால படிச்சா இன்டர்நேஷனல் பிளேஸ்மெண்ட்ஸ், இதுதான் சார் என்னோட ஃபார்முலா. அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸை எப்படி நம்ம தயார்படுத்தணும், எப்படி மேல கொண்டு வரணும், எவ்வளவு பெரிய காலேஜஸ் இருந்தாலும் அதை பத்தி கவலை கிடையாது. சோ நம்மளுடைய குவாலிட்டி, நம்மளுடைய அசட்ஸ், நான் அதாவது என்னுடைய மாணவர்கள் சொல்லுவேன், அமிர்தாவோட அசட்ஸ். அதுவும் என் பேட்ச் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்ததுல இருந்து உங்களுடைய பிகினிங் ஓபனிங் டேல இருந்து எல்லா சீஃப் கெஸ்டுமே நம்மளுடைய மாணவர்கள். இப்ப கூட நம்மளுடைய 2 மாணவர்கள் வந்திருக்காங்க. இவங்க 2 பேரை பத்தி சொல்லணும் அப்படின்னா 2 பேரும் ஒன்னா தான் இருப்பாங்க. பார்வதி சார், இது 2 பேரும் ஒரே பேர் மாதிரி தான் இருக்கும். அவங்க சொன்ன மாதிரி ஏஜ் 16ல நம்மளுடைய செகண்ட் பேட்ச் மலேசியா ட்ரைனிங் நாங்க அனுப்புறோம். நிறைய காலேஜஸ் வந்து இந்த ரிஸ்க் எடுக்கிறது கிடையாது. அதுல அப்ராட் அனுப்புறதுல நம்ம கேர் எடுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான் எடுக்கணும். பணம் மட்டுமே இங்க மோட்டிவ் கிடையாது. அப்ப அந்த மாணவர்களை இங்க இருந்து கேர் எடுத்து அனுப்பிச்சு விட்டு திரும்ப அவங்க அங்க சேஃபா தங்குறதுக்கு ட்ரைனிங், இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். நிறைய மாணவர்கள் இது மாதிரி நம்ம மலேசியா ட்ரைனிங் படிக்கும் போதே அனுப்பியிருக்கோம். இப்ப இந்த வாய்ப்பு வந்து எல் பேட்ச்க்கு வந்திருக்கு. ஜனவரியில
மலேசியா ஆர் மொரீஷியஸ் கிளம்ப போறாங்க. நியர்லி 15 மெம்பர்ஸ் ஜனவரி பிப்ரவரியில கிளம்ப ரெடியா. ஒரு வருஷத்துல அவங்க எல்லாம் அனுப்பிச்சு விட்டுருவாங்க, வேலைக்கு செட்டில் பண்ணிட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் 10 வருஷமா என்ன உதவினாலும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் எனக்கு இங்க படிக்கும் போது 14 வயசு தான். என்னோட இது முடிச்சுட்டு மலேசியாவுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் அனுப்பிச்சு விட்டாரு. அப்ப 14 வயசு என்ன இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதை என்னை நம்பி உந்துதல் பண்ணி அங்க அனுப்பிச்சு விட்டதுனால எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்போஷர் கிடைச்சது. அதுல இருந்து இப்போ வரைக்கும் ஃபுல் என்கரேஜ்மெண்டோட எங்களை புஷ் பண்ணி தள்ளிக்கிட்டே இருக்காரு. இது வரைக்கும் எங்களை கைவிட்டதே கிடையாது. அங்க இருந்து என்னை சிங்கப்பூர் அனுப்பிச்சு விட்டாரு. அங்க படிக்கிறதுக்கான எல்லா ஃபுல் சப்போர்ட்டும் அவர் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்காக ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறது உங்களுக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயுமே இந்த சீனியர்ஸ் எல்லாமே சைனீஸ், கான்டினென்டல், தந்தூரி இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, பஞ்சாபி ஸ்டைல் பண்ணுவாங்க. கிராமிய விருந்து அப்படின்றது வந்து முழுக்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு தீமா அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்றாங்க. அந்த தீம்ல வந்து ஒரு 16 வெரைட்டிஸ் ஆஃப் வந்து மெனு வந்து பிளான் பண்ணிருக்காங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா பானகம், முடக்கத்தான் கீரை சூப், கோபி 65, கோவை வெள்ளை பிரியாணி, ஒயிட் ரைஸ், திண்டுக்கல் பிரியாணி, மதுரை கறிதோசா, கத்திரிக்காய் குச்சு, அக்கார வடைசல், ரைத்தா, கர்ட், சித்திரத்தை பால், தக்காளி ரசம், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மாணவர்கள் முழுக்க அவங்களுடைய ரெசிபி மார்னிங்ல இருந்தே இதுக்காக மெனக்கெட்டு அவங்களுடைய 3 வருஷம் என்ன படிச்சுக்கிட்டாங்களோ அதை வந்து ஃபைனலா வந்து அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டார் ஹோட்டல்ல நம்ம என்ன ஃபுட்டு சாப்பிட்றோமோ அந்த டேஸ்ட், அந்த வெரைட்டிஸை இயற்கை அண்ட் மில்லட்ல மாறாம கொடுத்துருக்கோம். வருங்கால சந்ததியினர்களுக்கு நாங்க இதை தெளிவுபடுத்துறோம். உங்க காலேஜ்ல படிச்சவரு நீங்க 14 மேற்பட்ட கண்ட்ரிக்கு போய் வேலை பார்த்து வந்தீங்க, என்ன சார் 16க்கும் மேல 60 கண்ட்ரிக்கு மேல அவர் வந்து டிராவல் பண்ணியிருக்காரு. அவர் இங்க பக்கத்துல தான் இருக்காரு, மிஸ்டர் சரத். இவர் பாத்தீங்க அப்படின்னா இங்க படிச்சுட்டு 2017 தான் வந்து கோர்ஸ் முடிச்சாரு. முடிச்சுட்டு படிக்கும் போதே 3 இயர்ஸ் டிப்ளமோ எடுத்திருந்தாரு. முடிச்சு படிக்கும் போதே ஒரு 6 மந்த்ஸ் ட்ரைனிங் வந்து மலேசியா போனாரு. மலேசியால நாங்க கொடுத்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னா அங்க கிடைச்ச ஸ்டைஃபண்ட் மேல அவர் ஓட்டி டிப்ஸ் எல்லாம் பார்த்து சொந்தமாவே ஒரு கார் வாங்குற அளவுக்கு ட்ரைனிங் பீரியட்லயே ஈவன் கோர்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து வாங்கினாரு. அதுக்கப்புறம் அவருடைய ஒவ்வொரு லைஃப்ல ஸ்டோன்ஸும் பாத்தீங்கன்னா ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸா தான் இருந்தது. சோ சிங்கப்பூர், துபாய், இப்ப பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏல இருக்காரு. அவரே அவருடைய அனுபவத்தை சொல்லுவாரு. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. ஸோ நான் இந்த அமிர்தா காலேஜில் 7-8 இயர்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சார் சிஓ சாருக்கு ஃபர்ஸ்ட் நன்றியை தெரிவிச்சுக்கொண்டேன். அந்த அவர் சீஃப் கெஸ்ட் எல்லாத்துக்குமே நன்றி. ஸோ என்னன்னா என்னோட டிராவலிங் டைம் என்னன்னா வெரி ஷார்ட் தான். ஸோ என்னன்னா இந்த காலேஜ் தான் எனக்கு ஃபவுண்டேஷனா இருந்துச்சு while my starting my first career. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் 60க்கு மேற்கண்ட கண்ட்ரியை என்னோட டேலண்ட் மூலியமாவும் சாரோட சப்போர்ட் மூலியமாவும் அச்சீவ் பண்ணியிருக்கேன், இன்னும் அச்சீவ் பண்ணுவேன். ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயினிங் இன் த அமிர்தா காலேஜ் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெக்னாலஜி. தேங்க்யூ. வணக்கம், நான் ஷெஃப் மால்குடி கவிதா. சென்னையிலேருந்து நாங்க வந்துட்டு கோயம்புத்தூர் வந்திருக்கோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் அமிர்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு கிராமிய விருந்து ஒண்ணு பண்றாங்க. இந்த விருந்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம மறக்கடிக்கப்பட்ட பழைய காலத்து உணவு வகைகள் அது எல்லாத்தையுமே புது விதமா இல்லாம அந்த நாஸ்டாலஜிக்கா அப்படியே வந்துட்டு இப்போ இருக்கிற தலைமுறைக்கு கடத்திட்டு வந்து அவங்க வந்து அதை எல்லாமே ஃபுட்டா ப்ரிப்பேர் பண்ணி இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே, அதாவது 3 ஆண்டு காலம் இங்க அவங்க படிச்சதுல எந்தெந்த இடத்துல எல்லாம் போயிட்டு இன்டர்ன்ஷிப் பண்ணாங்களோ, எங்கெங்கெல்லாம் என்னென்ன விஷயங்கள் தேடி கத்துக்கிட்டு வந்தாங்களோ அது எல்லாத்தையுமே இங்க ஒண்ணு சேர்ந்து விருந்தா படைக்கிறாங்க, கிராமிய விருந்தா படைக்கிறாங்க. இது முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் மொத்த பேரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில ஈச் அண்ட் எவ்ரி திங் ஸ்டார்ட் ஃப்ரம் லைட்டிங்ல இருந்து எண்ட் ஃப்ரம் பனானா லீஃப் எடுக்கிறது வரைக்குமே அவங்க எல்லாமே ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி இந்த கிராமிய விருதுனா ரியல் கிராமிய விருந்தை வந்துட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா தை மாசத்துல சென்னையில வந்துட்டு நிகழ்ச்சி நடக்கும், கொண்டாட்டம் எல்லாம் இருக்கும். இப்ப இங்கே எங்களுக்கு தை மாசத்துல அந்த கருநாளுக்கு வர கொண்டாட்டத்தை இங்கே எங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சது. அந்த அளவுக்கு பசங்க வந்துட்டு ரொம்பவே சிறப்பா பண்ணியிருந்தாங்க. இந்த பசங்க இன்னும் எதிர்காலத்துல நல்லா பண்ணணும்ன்றதுக்காக நாங்க துறை சார்ந்தவங்க நாங்க எல்லாருமே வந்திருக்கோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஷெஃப் கபில் தேவ், எக்ஸிகியூட்டிவ் ஷெஃப் ஆஃப் ஐடிசி கோயம்புத்தூர், அப்புறம் ஷெஃப் மணிகண்டன், ஷெஃப் ஷாருக், இவங்க சிஇஓ ஆஃப் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சிஇஓ, இவங்க எல்லாருமே
ஊக்கப்படுத்தி அந்த பசங்களுக்கு உறுதுணையா இருந்து ஊக்கப்படுத்தி இந்த நிகழ்ச்சி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போறதுக்கு இவங்க எல்லாருமே ஒரு காரணம். அது மட்டும் இல்ல, இவங்க கொடுக்குற அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் எடுத்துக்கிட்டு இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பீப்புள் அதை கையில எடுத்து அதை கடைபிடிக்கிறாங்க. பாத்தீங்களா, இந்த கடைபிடிக்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட சக்சஸ்ஃபுல்லா போனதுக்கான காரணமும் கூட. ஷெஃப் கபில், நீங்க தான் சொல்லுங்க. சரி, எல்லாருக்கும் வணக்கம். அமிர்தா காலேஜ்ல இருந்து நாங்க வந்து சிறப்பு விருந்தினரா வந்திருக்கோம். ஆக்சுவலா வந்து கிராமிய விருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து என்னன்னா மெயினா வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் அவங்களே வந்து எல்லாமே அவங்களே ஸ்கிராச்ல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்க லாஸ்ட் வரைக்கும் அவங்களே பண்ணிருக்காங்க. இதுல வந்து நம்ம வந்து எல்லாம் மறந்த உணவு என்னென்னத்தெல்லாம் நம்ம வந்து இப்ப வந்து பழக்க வழக்கத்துல இல்லாததெல்லாம் வந்து இப்ப வந்து எல்லாத்துக்கும் எடுத்து காமிச்சிருக்காங்க. அதை ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா இப்ப வந்து ஜவு மிட்டாய் இருக்கு, இந்த மாதிரி அப்புறம் ரோட்டு கடையில அந்த பானம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இவங்க எடுத்திருக்காங்க. இப்ப நம்ம வந்து இப்ப உள்ள ட்ரெண்ட் வந்து இப்ப புது நியூ ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா பிஸா, பர்கர், பாஸ்தா இந்த மாதிரி தான் வந்து எல்லாருமே அதுக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க சின்ன குழந்தையில இருந்து. ஆனா நம்மளோட உணவு முறைய இதை வந்து அவங்களுக்கு எடுத்து காமிக்கிறதுக்கு ஒரு இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கிறதுக்கு அந்த காலேஜ் இட்ஸ் a வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எவ்ரி ஒன். அவ்வளவுதான் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல நீங்க இருக்கீங்க, இந்த கிராமிய விருது இந்த காலேஜ்ல பண்ணிருக்காங்க, என்ன நினைக்கிறீங்க சார்? அதே தான் சார். இப்ப வந்து நான் வந்து லாஸ்ட் டைம் உங்ககிட்ட சொன்னேன் நானு, நம்ம வந்து நிறைய உணவு பழக்க வழக்கத்தை வந்து நம்ம மறந்துட்டு நம்ம வந்து அந்நிய நாட்டு உணவு வந்து நம்ம வந்து இப்ப அதோட மோகத்துலதான் இருக்கோம். நம்ம அதான் இப்ப சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த பர்கரு, பீஸா, அந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் தான் நிறைய போயிட்டு இருக்கு. ஹெல்தியான ஃபுட் எதுவுமே இல்ல. சோ அதை ஒரு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து காலேஜ்ல, அதுவும் மெயினா கேட்டரிங் காலேஜ்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இப்ப வந்து எல்லாமே வந்து உணவு முறை பழக்க வழக்கங்களா சேஞ்ச் ஆயிட்டு நம்ம திரும்பி வந்து நம்மளோட உணவு முறையை தேடி நம்ம போயிட்டு இருக்கிறப்ப நேரத்துல இந்த மாதிரி காலேஜ்ல இருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்றது வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு உண்மையிலேயே ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. அது இந்த இயர்ல ஃபைனல் இயர் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து க்ளோஸ் முடிஞ்சு அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு சார்? இந்த வருஷம் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி டிகிரி, டிப்ளமோ, 1 இயர் கிராஃப்ட் கோர்ஸ், மூணு வகையான கோர்ஸ் முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியில போறாங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்க பேன் இந்தியால வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அது இல்லாம இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து மலேசியா அண்ட் மொரீசியஸ்க்கு வந்து அனுப்புறோம். ஜனவரிக்கு மேல 15 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மொரீசியஸ் ஆர் மலேசியா வந்து போக ரெடியா இருக்காங்க. அதை முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நாங்க பிரான்ஸ்ல வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணி தரோம். பிரான்ஸ்ல இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 100 ஸ்டூடெண்ட். அதாவது 15 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளிநாட்டுக்கு கிளம்புறாங்க. மிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இங்க இந்தியா ஃபுல்லா பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணிருக்கோம். சார், இது வந்து ஒரு பெருமையான விஷயம். எப்படி அப்படின்னா நாங்க குழந்தையா இருக்கும் போதே, அதாவது நாங்க படிச்சு மேடம் வந்து, அதாவது இந்தியாலேயே வந்து ஒரு பெருமையான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பெண் சமூகத்துல ஒரு செஃப்பா வந்து இன்னைக்கு அச்சீவ் பண்ணிருக்காங்க, வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நிறைய சாதனையாளர்களை வந்து அவங்க உருவாக்கி இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு சிங்கம் வந்து இன்னைக்கு சீஃப் கெஸ்டா வந்திருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு ரோல் மாடல். மெயினா வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் மேல இருக்கக்கூடிய அன்பு. ஏன்னா மெயினா வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து எப்படி வந்து ஜெயிக்கணும் அப்படின்றத வந்து அவங்கள பார்க்கணும். அவங்களுக்கு நான் 2-3 அறிவுரை சொல்லணும்னு இதுக்காக சென்னையில இருந்து அவங்க வந்து ஈவன் அவங்களுடைய பர்த்டே இன்னைக்கு, சோ அதையும் பொருட்படுத்தாம நம்ம மாணவர்களை பாக்கணுன்றதுக்காகவே வந்திருக்காங்க. இதுல இருந்தே அவங்களுடைய அந்த ஒரு, அதாவது எப்படி சொல்றது, அவங்களுடைய மத்தவங்களுக்கு உதவணும், மத்தவங்க நம்மளால முன்னேறணும் அப்படின்ற அந்த ஒரு கான்பிடென்ட் இருக்கிறதுனால மாணவர்களுக்காக இங்க வந்திருக்காங்க. அதை நாங்க பெருமையா நினைக்கிறோம்.